Harry Potter and the Order of Phoenix, Chapter 23, Christmas on the Closed Ward, Part 2. இப்போ நாம் இந்த வீடியோவில் இந்த கிறிஸ்மஸ் ஆன் தி க்ளோஸ்ட் வார்ட் பார்ட் 2 சாப்டரில் ரொம்ப ஒரு மிகப்பெரிய 2 விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் இவங்க எல்லாருமே கிறிஸ்மஸ் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீஸ்லீஸ், ஹாரி அண்ட் ஹெர்மாயினி அவங்க எல்லோரும் ஆர்த்தர் அங்கிளை போய் சென்ட் மங்கோஸில் மீட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்களா. அவங்கள எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக மேடையும் லூப்பினும் வந்திருப்பாங்க. மண்டங்கஸ் கரெக்டாக கிறிஸ்மஸ் புட்டிங் இவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்திருப்பாரா. அவர் வந்து சம்மாவ் எப்படியோ வந்து யார்கிட்டயோ இருந்து ஒரு காரை வந்து கடன் வாங்கிட்டு வந்திருப்பார், பாரோ பண்ணிட்டு வந்திருப்பார். ஆனால் ஹாரி என்ன நினைப்பானா, கண்டிப்பாக இவர் வந்து கன்சென்ட்டோட கார்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டார், அவங்களுக்கு வந்து தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி யோசிப்பான். ஏன்னா மண்டங்கஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அண்ட் இந்த காரும் வீஸ்லீஸோட பழைய ஃபோர்டு ஆஞ்சலியா கார் இருந்துச்சுல, உள்ளுக்குள்ளே நம்ம போய் எவ்வளோ பேர் உட்காந்தாலும் அது வந்து நல்லா பெருசாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும், 4 பேர் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் 10 பேர் கூட உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே இந்த காரையும் மந்திரம் மூலியமாக என்லார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ உள்ளுக்குள்ளே வெளியிலேருந்து பார்க்கும்போது 4 பேர் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் 10 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஆனால் என்னென்னா, மாலி ஆண்டியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு சுத்தமாக மண்டங்கஸை பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைங்களுக்கு அவன் தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கான், ஏன்னா அவன் வந்து திருடுறான், ஏமாத்துறான், அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து சுத்தமாக மண்டங்கஸோட இந்த காரில் வந்து ஏற பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு மந்திரமே இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இல்லை நான் ஏறவே மாட்டேன் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு அங்கே அண்டர் கிரவுண்ட் அந்த ட்ரெயின் இருக்கும்ல, அது வந்து ஓடாது, அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்களே. ஸோ அதனால தான் அவர் வந்து காரை எடுத்துகிட்டு வந்திருப்பாரா. ஆனால் மாலி ஆண்டி வந்து ஏறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாங்களா. வெளியில் பயங்கரமாக குளிராக இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கும். கிறிஸ்மஸ் டைம் வேறு எவ்வளோ பனி விழுந்திருக்கும். அதனாலையும் இந்த பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து ரொம்ப அவங்க அம்மா கிட்டே கெஞ்சிட்டு இருப்பாங்க, ப்ளீஸ்மா ஏறுங்கம்மா அப்படின்னு. அதனாலையும் வேறு வழியே இல்லாமல் அவங்க காருக்குள்ளே ஏறி உட்காந்துருப்பாங்க. பின்னாடி வந்து ஜார்ஜும் பில்லு உட்காந்துருப்பாங்களா. அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் மாலி ஆண்டி உட்காந்துப்பாங்க. இங்கே கிரிமால்டு பிளேஸ்லேருந்து சென்ட் மங்கோஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆயிருக்கும். ஏன்னா ரோட்டில் வந்து டிராஃபிக்கே இருக்காது, அதனால சீக்கிரமாகவே அவங்க அங்கே போயிடுவாங்க. காரில் இருந்து இவங்க எல்லோரும் கீழே இறங்கினதுக்கப்புறம் மண்டங்கஸ் கார் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி வெயிட் பண்ணிகிட்ருப்பார் இவங்க எல்லாத்துக்காகவும். இவங்க எல்லோரும் கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. அங்கே வந்து எப்பவும் போல் அந்த ஃபீமேல் டம்மி வந்து இருக்குமா, அதை தாண்டி அந்த கிளாஸை வந்து தாண்டி இவங்க எல்லாம் சென்ட் மங்கோஸ்குள்ளே போயிடுவாங்க. ரிசப்ஷன் ஏரியா வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே அந்த ஃபெஸ்டிவ் வைப்பில் இருந்தது. அந்த மேலே கிறிஸ்டல் ஆர்ப்ஸ்லாம் தொங்கிட்டு இருந்ததில் அதெல்லாம் அந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் மேலே சீலிங்கில் கிறிஸ்டல் ஆப்ஸாக தொங்கிட்டு இருக்கும். அது ஃபுல்லுமே இப்போ ரெட் அண்ட் கோல்டு கலரில் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸாக அங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நல்லா அப்படியே லைவாக இருக்கிற மேஜிக்கல் ஸ்னோ மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நல்லா கிளிட்டர் ஆகிற ஐசிக்கல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு மேலே அந்த டாப்பில் வந்து நல்லா பயங்கரமாக மின்னிட்டு இருக்க கோல்டன் கலர் ஸ்டார் வச்சுருப்பாங்க அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட டாப்பில். அவங்க அன்னைக்கு வந்ததை விட இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குமா. இவங்க நேராக ஆர்த்தர் அங்கிள் இருப்பார்ல, அந்த ஃப்ளோருக்கு போய் அவங்க உள்ளுக்குள்ளே போயிடுவாங்களா. ஆர்த்தர் அங்கிள் வந்து உட்காந்து இவங்க வந்து டர்க்கி டின்னர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா, அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாரு. ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவரோட எக்ஸ்ப்ரெஷனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி எதையோ கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாரா. இந்த பிள்ளைங்க எல்லாருமே இவங்க எடுத்துகிட்டு வந்த ப்ரெசன்ட்ஸ் எல்லாம் ஆர்த்தர் அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா ஆர்த்தர் அப்படின்னு மாலி ஆண்டி ஆர்த்தர் அங்கிளை பார்த்து கேட்டுட்ருப்பாங்க. ஃபைன் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் தான் சொல்லிகிட்ருப்பாரு. நீ அந்த ஹீலர் ஸ்மித்விக்கை பார்க்கல தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. இல்லையே அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக கேட்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்பாங்களா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லிவிட்டு அந்த கிஃப்டெல்லாம் அன்ராப் பண்ணிகிட்ருப்பாரு. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்லா போச்சா? அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன ப்ரெசன்ட்ஸ் வந்துச்சு பசங்களா? ஓ ஹாரி, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்த்தர் அங்கிள் ஹாரி கொடுத்த கிஃப்ட் இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. ஹாரி வந்து ஆர்த்தர் அங்கிளுக்கு இந்த ஃபியூஸ் வயர்லாம் இருக்கும்ல, அதுவும் அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரும் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டாக கொடுத்துருப்பான். ஏன்னா ஆர்த்தர் அங்கிளுக்கு வந்து இந்த மாதிரி மகள் விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் அவன் வந்து அதை வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பானா. மாலி ஆண்டி வந்து ஆர்த்தர் அங்கிள் வந்து இப்படி ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒழுங்காக ஆன்சர் பண்ணாமல் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணது வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து சரிப்பட்டே வரலையா.
ஆர்த்தர் அங்கிள் கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சு ஹாரியோட ஹேண்டை வந்து ஷேக் பண்ணிகிட்ருப்பாரா. அப்போது மாலி ஆண்டி நம்ம ஆர்த்தர் அங்கிள் நைட் ஷர்ட் போட்டிருப்பார்ல, அதுக்குள்ளே ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் அவர் உடம்புல, அதை வந்து எட்டி உள்ளுக்குள்ளே பார்த்துட்ருப்பாங்களா. ஆர்த்தர் அப்படின்னு இப்போ அவங்க டக்குன்னு வேகமாக கத்துவாங்க. ஏதோ அவங்களோட வாயில் வந்து இந்த எலியை வந்து மவுஸ் ட்ராப் இருக்கும்ல, அது அடித்த மாதிரி அவங்க வேகமாக கத்துவாங்க. நீங்கள் உங்களோட பேண்டேஜஸை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. எதுக்காக நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட பேண்டேஜஸை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆர்த்தர்? நாளைக்கு வரையும் அவங்க உங்களோட பேண்டேஜஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க தானே இங்கே சொன்னாங்க அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. என்னது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் வந்து ஒரு மாதிரி இப்போது பார்க்குறதுக்கே ரொம்ப பயந்து போயிருப்பாரா. வேகமாக அந்த பெட் கவர் இருக்கும்ல, அந்த பிளாங்கெட் இருக்கும்ல, அதை எடுத்து செஸ்ட்டு வரையும் கவர் பண்ணிப்பார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அப்படின்னு அவர் இழுப்பாரா. மாலி ஆண்டி ரொம்ப கோவமாக ஆர்த்தர் அங்கிளை பார்த்துட்ருப்பாங்களா. வெல், நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டு அப்செட் ஆகாத மாலி, பட் அகஸ்டஸ் பை இருக்கான்ல, ஆக்சுவலி அவன்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது. அதான் அந்த ட்ரெயினி ஹீலர், அந்த பையன் உண்மையாகவே ரொம்ப லவ்லியாக இருக்கிற யங்கான பையன். அவன் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசன்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். ஐ மீன் ஆக்சுவலி இந்த பழைய மகிழ் ரெமெடிஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு பேர் ஸ்டிச்சஸ் மாலி. அண்ட் அது உண்மையாகவே மகிழ் ஊன்ஸில் நல்லாவே வேலை பார்க்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இப்போ மாலி ஆண்டி வந்து ஒரு கத்துவாங்க பார்க்கணுமா. அது வந்து என்ன மாதிரி கத்துனா, ஒரு மாதிரி முரட்டுத்தனமாகவும் ரொம்ப கீச்சு குரலில் முரட்டுத்தனமாக கத்துனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கத்துவாங்க. லூப்பின்னு உள்ளுக்குள்ளே வந்திருப்பார்ல, அவர் வேகமாக இப்போ இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் வேர்வுல்ஃபா மாதிரி ஒருத்தவர் அங்கே பெட்டில் உட்காந்துருப்பார்ல, அந்த வேர்வுல்ஃப் கிட்டக்க இருந்து கடி வாங்கிட்டு உட்காந்துருப்பார்ல, அவர்கிட்டக்க நேராக போயிடுவார். அவருக்கு வந்து எந்த விசிட்டர்ஸுமே வந்திருக்க மாட்டாங்க பாவம். கிறிஸ்மஸ் அன்னைக்கும் கூட யாருமே அவரை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் வந்து வேர்வுல்ஃபாக மாறிட்டாருன்னு. அதனால் இது மாலி ஆண்டி கத்துன உடனே லூப்பின் வேகமாக எந்திரிச்சு அவர்கிட்ட போயிடுவாங்க. பில்லும் அவன் வாய்க்குள்ளேயே நான் போய் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்திரிச்சு போயிடுவானா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேகமாக எந்திரிச்சு, பில் நாங்களும் உன் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடி போயிடுவானுங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ வந்து என்கிட்டக்க நீங்கள் மகிழ் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்கன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு மாலி ஆண்டி இப்போது கத்திக்கிட்டு இருப்பாங்களா. சுற்றி இருக்காங்களே இந்த ஹெர்மாயினி, ஹாரி, லூப்பின்னு, ஜின்னி, ராணி, இவங்க எல்லோரும் காதை பயங்கரமாக டைட்டாக கவர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கத்திட்டு இருப்பாங்க. இல்லை மாலி டியர், நாங்கள் தப்பாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நானும் பையும் இதை வந்து யோசிச்சு பார்த்தோம். அண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஃபூன்ஸுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. என்னது அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்களா. வெல் நான் உங்ககிட்ட சொன்னாலும் உனக்கு அது புரியாது, உனக்கு ஸ்டிச்சஸ்னால் என்னன்னு தெரியாது தானே அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஏன் தெரியாது, அதான் அந்த வார்த்தையோட மீனிங்கே இது தானே, தோலை தையல் போட்டு ஒட்ட வைக்கிறது தானே அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி கோவத்தில் பயங்கரமாக எரிச்சலாக சிரிப்பாங்களா, அந்த மாதிரி சிரிச்சிட்ருப்பாங்க. பட் ஆர்த்தர், நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டூப்பிடாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. நானும் கொஞ்சோண்டு டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு ஹாரியும் இப்போ வேகமாக எந்திரிப்பானா. ஹெர்மாயினி, ராணும், ஜின்னியும் அடுத்த செகண்டே வேகமாக ஹாரி பின்னாடி எந்திரிச்சு அந்த டோர் வழியாக வெளியில் வந்துருங்க. இவங்க 4 பேரும் அந்த டோரை சாத்திட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் உள்ளுக்குள்ளே மாலி ஆண்டி, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ஐடியாவா அப்படின்னு அவங்க பயங்கரமாக சரியாக எக்ஸ்ட்ரீமாக கத்துறது வெளியில் வரையும் கேட்டுட்ருக்கோம். டிப்பிக்கல் அப்பா அப்படின்னு ஜின்னி தலையாட்டிக்கிட்டே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். ஸ்டிச்சஸா, இதெல்லாமா அப்பா நம்புறாரு அப்படின்ற மாதிரி ஜின்னி சொல்லிட்டு இருக்குமா. ஆக்சுவலி அது நான் மேஜிக்கல் ஊன்ஸுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். பட் அந்த பாம்போட விஷம் அந்த ஸ்டிச்சஸை டிசால்வ் பண்ணுதோ என்னமோ. சரி, ஓகே, டீ ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. 5th floor அப்படின்னு ஹாரி அந்த வெல்கம் விச்சோட டெஸ்கில் இருந்த அந்த ஃப்ளோர் கைட் இருக்கும்ல, அது வந்து அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. ஸோ அவன் வந்து 5th floor அப்படின்னு சொல்லுவானா. தென் அவங்க அந்த காரிடாரில் நடந்து போவாங்களா, அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகும். இப்போ இவங்க கீழேருந்து மேலே வந்தாங்களா, அதே மாதிரியே இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி போயிட்டுருக்குமா. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இவங்க மேல் ஃப்ளோருக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லுமே எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்களே ஹீலர்ஸ், அவங்களோட போர்ட்ரைட்ஸாக நிறையா அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லுமே 2 பக்கம் வால்லையும் இருக்குமா. அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா, அவங்க பார்க்கவே ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ரூடாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்க வந்து இவங்க நடக்க அந்த ஹீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாரையும் பார்த்து
உனக்கு வந்து இந்த இது இருக்குது, உனக்கு வந்து இந்த நோய் இருக்குது, உனக்கு அந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு ரொம்ப மோசமாக இருக்கிற ரொம்ப ஹாரிபிளான ரெமடிஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு போர்ட்ரேட்டில் மிடிவல் ஏஜில் வாழ்ந்த ஒரு விசார்ட் மாதிரி இருப்பாரா, அந்த ஹீலர் வந்து ரானை பார்த்து உனக்கு ஸ்பேட்டர் கிராய்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு உயிரை வாங்க ஆரம்பிச்சிருவாரு. நீ ஸ்பேட்டர் கிராய்ட்னால ரொம்ப கிளியராக எஃபெக்ட் ஆகிருக்க, உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஃபஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ரான் செம்ம கோவமாக கத்தி கேட்டுட்ருப்பான். ஏன்னா அந்த ஹீலர் வந்து இவனை விடவே மாட்டார். இவனுங்க வந்து படிக்கட் வழியாக ஏறி மேலே போயிட்டே தானே இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு போர்ட்ரேட் வழியாக தாண்டி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 போர்ட்ரேட்டை தாண்டி அவர் ரானை துரத்திட்டு வந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரா. அதனால அவன் எரிச்சலாகி ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கத்தி கேட்டுட்டு இருப்பானா. அது ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி யங் மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. உங்கள் மூஞ்சி முழுக்க அது எக்ஸ்ட்ரீமாக ஒரு மாதிரி அசிங்கமான மார்க்கை கொடுக்கும், கொப்பளமாக வரும். நீங்கள் ஏற்கனவே இப்போ பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ரொம்ப மோசமாக கேவலமாக ஆயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஃபஸ்ட்டு யார் கேவலமாக இருக்கா, ஓ மூஞ்சை பாரு அப்படின்னு ரான் இப்போ செம கோவமாக கத்திட்ருப்பான். அவனோட காது ஃபுல்லுமே அவ்வளோ செவந்து போயிருக்கும். ஆனால் அவர் ரான் கத்துறதெல்லாம் காதில் வாங்காமல் அதுக்கான ரெமெடியை சொல்லிகிட்டே இருப்பார். இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி மட்டும்தான் இருக்குது. தவக்காலையோட லிவரை எடுத்து நல்லா டைட்டாக உங்களோட தொண்டையில் கட்டிடணும். அண்ட் கட்டிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நேக்கடாக முழு பௌர்ணமி அன்னைக்கு வெளியில் நிற்கணும். அப்புறம் பேரல் ஆஃப் ஐஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. எனக்கு ஒன்றும் ஸ்பேட்டர் கிராய்ட்லாம் இல்லை அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. பட் உங்களுக்கே தெரியலையா, உங்களோட கண்ணத்தில் முழுக்க ரொம்ப பார்க்கவே முடியாத மாதிரி நிறைய புள்ளியாக பிளெமிஷஸாக இருக்குது யங் மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அதெல்லாம் ஃப்ரெக்கிள்ஸ் அப்படின்னு ரான் செம்ம கோவமாக கத்துவானா. தயவு செஞ்சு உன்னோட பிக்சருக்கே போய் தொலை, என்னை விட்டு தொலை அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவான். தென் அவன் ஹாரி, ஹெர்மாயினி, ஜின்னி அவங்க கூட போய் நடக்க ஆரம்பிச்சிருவானா. அவங்க 3 பேருமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்ன ஃப்ளோர் அப்படின்னு அவன் கேட்பானா. ஐ திங்க் இது 5th ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இல்லை இது 4th தான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இன்னும் நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் இப்போ அவன் வந்து சடனாக அந்த 4th ஃப்ளோரில் தானே இருப்பாங்க, சடனாக அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். இப்போ வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து நினச்சிருக்கவே மாட்டீங்க அவர் வந்து திரும்ப வருவாருன்னு. ஆனால் நீங்கள் அவரை வந்து இந்த புக்கில் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். பட் இதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஹாரி வந்து அந்த 4th ஃப்ளோரில் ஷாக் ஆகி அப்படியே நின்றுவான். பிகாஸ் அந்த 4th ஃப்ளோரில் ஸ்பெல் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைன் போஸ்ட் போட்டு காரிடோர் இருக்குமா. அதில் வந்து 2 டபுள் டோர் மாதிரி இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் சின்ன விண்டோ மாதிரி இருக்கும்ல, இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. டபுள் டோர் 2 பக்கமும் ஓப்பன் பண்ணுற டோரு, அதில் வந்து சின்ன கிளாஸ் விண்டோ மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு பெரிய சைன் போஸ்ட்டில் ஸ்பெல் டேமேஜ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அங்கே வந்து அந்த விண்டோ வழியாக ஒருத்தவர் நல்லா அவரோட மூக்கை வந்து அந்த கிளாஸில் நல்லா அப்படி ஒட்டி வச்சுட்டு வெளியில் எட்டி பார்த்துட்ருப்பார். நல்லா கண்ணை முடிச்சு பார்த்துட்ருப்பாரா. அவருக்கு வந்து அவரோட தலைமுடி எப்படி இருக்கும்னா நல்லா வேவியாக நல்லா பிளெண்ட் ஹேராக இருக்கும், அதாவது பொன்னிறத்தில் இருக்கும் அவரோட தலைமுடி. அவரோட கண்கள் வந்து நல்லா பிரைட்டாக ப்ளூ கலரில் இருக்கும். அவர் வந்து அதை நல்லா சிரிச்சுட்டு வேற எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அவரோட ஸ்மைலே எப்படி இருக்கும்னா, அவர் ஸ்மைல் பண்ணும்போது அவரோட டீத் இருக்குல்ல, பற்கள், அது நல்லா அப்படியே முத்து போல் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே டேஷிங்காக இருக்கும் அவரோட ஸ்மைலே. முத்து போல் பல்லு இருக்குது, நான் சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு. பிளைமி அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்துவான். அந்த மனுஷனை பார்த்துட்டு அந்த கண்ணாடி வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்காருல, அவரை பார்த்துட்டே ராணும் பிளைமி அப்படின்னு கத்துவானா. பிளைமினா இப்போ நம்ம ஊரில் எதையாவது நம்ம ஆச்சரியப்படும் போது நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவோம்ல, அட கடவுளே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம ஊர் டைலக்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல, அதே மாதிரி யூகேயில் வந்து எப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து அவங்க பிளைமின்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரான் பிளைமி அப்படின்னு கத்துவானா. ஓ மை குட்னஸ் அப்படின்னு ஹெர்மாயினியும் சடனாக கத்திட்டு ப்ரொஃபஸர் லாக்கட் அப்படின்னு அது கத்துமா. யாருன்னு பார்த்தா இவங்களோட டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர் இருக்கார்ல, அவர் தான். அவர் கதவை திறந்து இவங்க பக்கம் நடந்து வருவாரா. நல்லா அவர் வந்து ஒரு நல்ல நீளமான லைலாக் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருப்பார், லைலாக் கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருப்பாரு. வெல் ஹலோ தேர்,
நீங்கள் எல்லாரும் என்கிட்ட என்னோட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இவர் இன்னும் மாறவே இல்லையா அப்படின்னு ஹாரி குசு குசுன்னு ஜின்னி கிட்டக்க சொல்லுவானா. ஜின்னி சிரிச்சிட்ருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு ரான் வந்து இப்போ ஒரு மாதிரி அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரியே அவர்கிட்ட கேட்பானா. ஏன்னா ரானோட மந்திரக்கோள் அன்னைக்கு மேல் ஃபங்க்ஷன் ஆனனால தானே இப்போ ப்ரொஃபஸர் லாக்அவுட்டோட மெமரி ரொம்ப மோசமாக போய் அவர் சென்ட் மங்கோஸில் வந்து அட்மிட் ஆகிற நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அன்னைக்கு வந்து லாக்அவுட்டும் தான் ஹாரி அண்ட் ரானோட மெமரியை பர்மனெண்ட்டாக வைப் பண்ண ட்ரை பண்ணார். அதனால் ஹாரிக்கு வந்து கொஞ்சம் கூட சிம்பத்தியே இருக்காது இவர் மேலே இப்போ இவரை பார்க்கும்போது. நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லாக்கெட் இப்போ அவரோட பாக்கெட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய பீகாக் ஃபெதரில் செஞ்ச குல் எடுப்பாரா. எடுத்துட்டு சரி உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஆட்டோகிராஃப்ஸ் வேணும் அப்படின்னு அவர் கேட்பாரா. எங்களுக்கு இப்போது எதுவும் வேணாம் தேங்க்ஸ் அப்படின்னு ரான் சொல்லுவானா. ப்ரொஃபஸர் நீங்கள் காரிடார்ஸில் இப்படி சுற்றிட்டு இருக்கலாமா, நீங்கள் உங்கள் வார்டில் தானே இருக்கணும் அப்படின்னு ஹாரி இப்போது லாக்கெட்டை பார்த்து கேட்பானா. லாக்கெட்டோட முகத்தில் இருந்த ஸ்மைலே இப்போ ஸ்லோவாக ஃபேட் ஆயிரும். ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸுக்கு ஹாரியவே அவர் உத்து பார்த்துட்டே இருப்பாரா. பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேனா, நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு அவர் வந்து ஹாரியை பார்த்து கேட்பாரா. ஆமாம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நீங்கள் எங்களுக்கு ஹாக்வர்ட்ஸில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா. உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேனா அப்படின்னு லாக்கெட் திரும்ப கேட்பாரா. அவர் வந்து இப்போது அவரால் அதை நம்பவே முடியாது. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கேட்குற மாதிரி, நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேனா அப்படின்னு திரும்ப கேட்பாரா. தென் திரும்பவும் அவரோட முகத்தில் ஸ்மைல் ரீஅப்பியர் ஆயிருமா. சடனாக இப்போ நல்லா ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி முகத்தை வச்சுருப்பாரு. உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்தேன் தானே. சரி இப்போ உங்களுக்கு ஆட்டோகிராஃப்ஸ் வேணுமா வேணாமா, உங்களுக்கு ரவுண்டாக ஒரு டசன் ஆட்டோகிராஃப்ஸ் போட்டு தரவா, ஏன்னா உங்களோட குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் போய் கொடுக்கலாம்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அப்புறம் என்னோட ஆட்டோகிராஃப்ஸ் இல்லாமல் இருக்க போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. தென் அந்த காரிடோரோட ஃபார் எண்டில் இருக்கிற டோர்லேருந்து இப்போ ஒரு தலை எட்டி பார்க்குமா. அவங்க வந்து பேசுவாங்க. கில்டராய் யூ நாட்டி பாய், எங்கே போய் சுற்றிட்டுருக்க அப்படின்னு அந்த வாய்ஸ் வருமா. அவங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மதர்லி லுக்கில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹீலர் தான், பார்க்க ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்களா. அவங்க வேக வேகமாக அந்த காரிடாரில் ஓடி வந்துட்டுருப்பாங்களா. அவங்க வந்து அவங்களோட ஸ்மைலே ரொம்ப வார்மாக இருக்குமா. அவங்க ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப வார்மாக ஸ்மைல் பண்ணுவாங்க. ஓ கில்டராய், உன்னை பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்காங்களா, ஹவ் லவ்லி, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. உங்களுக்கு தெரியுமா இவனை பார்க்க விசிட்டர்ஸ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, பாவம். ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரில. இவன் எவ்வளோ ஒரு ஸ்வீட்டி தெரியுமா, நீ ஸ்வீட்டி தானே கில்டராய் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. நான் இவங்க எல்லாருக்கும் என்னோடய ஆட்டோகிராஃப்ஸை கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு கில்டராய் அந்த ஹீலரை பார்த்து நல்லா ஈடு சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாருக்குமே என்னோட நிறைய ஆட்டோகிராஃப்ஸ் வேணுமா. நோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ என்எஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கா என்னன்னு வேற தெரில அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. இவனோட பேச்சை கேளுங்க அப்படின்னு அந்த ஹீலர் இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு லாக்கெட்டோட கைகள் இருக்கும்ல அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவரை பார்த்து நல்லா ரொம்ப ஒரு பாசமாக ஒரு சிரிப்பாங்க. அப்படியே ஏதோ அவங்களோட ஒரு 2 வயசு ப்ரிஷியஸான ஒரு குழந்தைய பார்த்து ஒரு ஃபாண்டாக ஒரு பாசமாக சிரிப்பாங்களே அந்த மாதிரி சிரிச்சுட்டு, இவனை முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இப்போது அவனுக்கு அவனோட மெமரியில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அவன் எல்லாருக்குமே ஆட்டோகிராஃப்ஸ் போட்டது மட்டும்தான், வேறு எதுவுமே அவனுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் உள்ளே வரீங்களா, அவன் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க க்ளோஸ்டு வார்டில் தான் இருக்கான். நான் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸை எடுக்க போயிருந்த போது வெளியில் வந்துட்டான் போல். நான் யூஸ்வலாக டோரை க்ளோஸ் பண்ணி தான் வைப்பேன், லாக் பண்ணி தான் வைப்பேன், ஆனால் அவன் டேஞ்சரஸ்லாம் கிடையாது. பட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க குசு குசுன்னு ரொம்ப வாய்ஸை லோவாக வச்சுட்டு பேசுவாங்க. ஆக்சுவலி இவனோட டேஞ்சரே இவன் தான். ஏன்னா பாவம் இவனுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை, என்ன பண்ணாலும் எதுவுமே ஞாபகமே வர மாட்டேது. அதனால நீங்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே வந்து இவனை பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்படின்னு ரான் வந்து இப்போ பேச ஆரம்பிப்பானா. அவன் என்ன சொல்ல வருவானா, அவன் கையை வந்து மேலே நீட்டி ஆக்சுவலி நாங்கள் மேலே அப்படின்னு சொல்ல வருவான். ஆனால் அந்த ஹீலர் வந்து அவங்கள பார்த்து நல்லா ரானை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்களா, ஒரு மாதிரி பாசமாக ஸ்மைல் பண்ணுவாங்களா. ஸோ அவனுக்கு வந்து அதை சொல்லவே முடியாது, அதனால அவன் அப்படியே வார்த்தையை முழுங்கிடுவான். தென் இவங்க எல்லாரும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ரான், ஹாரி, ஹெர்மாயினி, ஜின்னி இவங்க எல்லோரும் ஒருத்தரை பார்த்துப்பாங்களா.
தென் சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லாக்கெட்டையும் அந்த ஹீலரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த காரிடோருக்குள்ளே நடந்து போவாங்க. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு ராணும் குவைட்டாக சொல்லிகிட்டு இருப்பானா. ஹீலர் போய் அந்த காரிடோரில் இருக்கிற லாஸ்ட் டோர் இருக்குமா, அதில் போய் அவங்களோட வேண்டை வந்து பாயிண்ட் பண்ணி அல்ஹோமோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோர் அந்த வார்டு இருக்குல்ல, அந்த வார்டுக்கு மேலே ஜேனஸ் திக்கி வார்டு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அல்ஹோமோரா அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்களா. லாக் ஓப்பன் ஆகும். தென் கில்டராயை போய் அந்த ஹீலர் அவங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்சேர் இருக்கும்ல, கில்டராயோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்சேர், அதில் உட்கார வைப்பாங்க. இதுதான் எங்களோட லாங் டேர்ம் ரெசிடென்ட்ஸோட வார்டு அப்படின்னு அவங்க ஹாரி, ரான், ஹெர்மாயினி, ஜின்னி கிட்டக்க ரொம்ப அமைதியாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. பெர்மனண்ட்டாக ஸ்பெல் டேமேஜ் நடந்திருக்கும்ல, அவங்களுக்கானது. அஃப்கோர்ஸ் நாங்கள் இன்டென்சிவ் ரெமெடியல் போர்ஷன்ஸ், அப்புறம் சார்ம்ஸ், அப்புறம் கொஞ்சம் பிட் ஆஃப் லக்கோடு சேர்த்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் பார்ப்போம். பட் கில்டராய்க்கு தான் கொஞ்சம் எதுவும் இதாக மாட்டேது. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரதான் செய்யுது. இதோ அங்கே மிஸ்டர் போர்டு இருக்கார்ல, அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாருன்னா சுத்தமாக என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் போய் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நகர்வாங்களா. ஹாரி சுற்றி சுற்றி பார்ப்பான். அந்த வார்டை பார்த்தாலே தெரியும் அது வந்து இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸோட பெர்மனண்ட் ஹோம் தான் அப்படின்னு. பிகாஸ் ஆர்த்தர் அங்கில் போய் இவங்க விசிட் பண்ணாங்களே அவங்களோட வார்டில், அந்த வார்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வார்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் இப்போது கில்டராயோட பெட்டை சுற்றி இருக்கிற வால் ஃபுல்லுமே அவரோட பிக்சர்ஸாக தான் இருக்கும். அந்த எல்லா பிக்சர்லேயும் நல்லா ஈன்னு நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்ருப்பாரு. இந்த புதுசாக யாராவது வராங்களோ அவங்கள பார்த்து நல்லா வேவ் பண்ணி ஈன்னு சிரிச்சிட்ருப்பாரு. அண்ட் அவர் வந்து அவருக்கே நிறைய ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பாரு போல். ஏன்னா அந்த அவர் ஆட்டோகிராஃப் போட்ட ஃபோட்டோஸாக தான் அவரோட பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாலில் தான் இருக்கும். அண்ட் அவரோட ஆட்டோகிராஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிறுக்கி இந்த குட்டி பிள்ளைங்க எழுதுவாங்களா, சைல்டிஷாக எழுதுவாங்களா, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். அந்த ஹீலர் கில்டராயை வந்து அந்த ஆம்சேரில் உட்கார வச்ச உடனே கில்டராய் வேக வேகமாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும்ல அவரோடது, அதை எடுத்து வேக வேகமாக அவரோட கில்லை எடுத்து நல்லா அதில் வந்து சீக்கிரமாக ரொம்ப ஒரு மாதிரி கிறுக்கிற மாதிரி ஆட்டோகிராஃப் போட ஆரம்பிச்சிடுவாரா. போட்டுட்டு ஒவ்வொன்றையும் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃப்லேயும் அவரோட ஆட்டோகிராஃபை போட்டுட்டு ஒவ்வொன்றையும் அவர் வந்து ஜின்னிக்கிட்ட கொடுத்துட்ருப்பாரு. ஜின்னியோட மடியில் வச்சுட்ருப்பாரு. இதை எல்லாத்தையுமே என்வலப்ஸ்குள்ளே போடு. ஆக்சுவலி நான் இன்னும் எதையும் மறக்கலை. எனக்கு ஸ்டில் நிறையா என்னோடய ஃபேன்ஸ்லாம் மெயில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. கிளாடிஸ் கட்ஜியன் இருக்கால, அவள் வீக்லி எனக்கு எழுதிட்டே தான் இருக்கா. ஆனால் அவள் எனக்கு எதுக்காக எழுதுறான்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி பசில்டாக ஒரு மாதிரி நம்ம யோசிப்போம்ல அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி பண்ணுவாரா. தென் திரும்ப நல்லா ஈன்னு சிரிச்சுட்டே ஐ திங்க் அவளுக்கு என்னோட அழகான முகம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உட்காந்து சைன் போட்டுட்ருப்பாரு. ஹாரி சுற்றி பார்ப்பானா இவரோட பெட்டுக்கு, கில்டராயோட பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டில் ஒரு விசார்ட் இருப்பார். அவரோட முகமே ஒரு மாதிரி ரத்தமே இல்லாமல் ரொம்ப பேலாக ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கும். அவர் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி துயரத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாரா. மேலே சீலிங்கையே பார்த்துட்ருப்பார், விடாமல் சீலிங்கே பார்த்துட்டு அவரோட வாய்க்குள்ளேயே ஏதோ முடங்கிக்கிட்டே இருப்பார். சுற்றி என்ன நடக்குதுன்னே அவருக்கு வந்து அவேராகவே இல்லாமல் இருக்கிற மாதிரி அவர் இருப்பார். ஒரு 2 பெட்டு தள்ளி ஒரு விச்சு வந்து படுத்திருப்பாங்க. அவங்களோட தலை ஃபுல்லுமே ஃபர்ராக இருக்கும். அதாவது ரோமங்கள் இருக்குல்ல, முடி, அந்த தலை ஃபுல்லுமே முகம் ஃபுல்லுமே முடியாதான் இருக்குமா. இதே மாதிரி ஹெர்மாயினிக்கும் செகண்ட் இயரில் நடந்தது வந்து ஹாரிக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேளைக்கு ஹெர்மாயினிக்கு வந்து அது பெர்மனெண்ட்டாக எந்த டேமேஜும் ஆகாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுப்பான். தென் இந்த வார்டோட ஃபார் எண்டில் 2 பெட் இருக்கும். அதை சுற்றி ஃப்ளவரி பேட்டர்னில் இருக்கிற கர்டைன்ஸை வந்து ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளே இருக்கிற யார் உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்கள பார்க்க வந்த விசிட்டர்ஸும் யாரும் தெரியாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்குற மாதிரி கர்டனை வந்து ஃபுல்லாக சுற்றி மூடி வச்சுருப்பாங்க. இந்த உனக்கு தான் ஏக்னஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீலர் இருந்தாங்களே அவங்க பிரைட்டாக நல்லா சிரிச்சுட்டே போய் அங்கே ஒரு விச்சு படுத்திருந்தாங்களே, முகம் ஃபுல்லாக ஃபர்ராக இருந்துச்சுல, அவங்கக்கிட்டக்க ஒரு ப்ரெசண்ட்டை கொடுத்துட்ருப்பாங்க. கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்களா. இங்கே பார்த்தியா, யாரும் உன்னை மறக்கலை, உன்னோட பையன் ஆந்தையை அனுப்பிச்சி வச்சுருந்தான், இன்றைக்கி நைட்டு உன்னை பார்க்க வரானா, சூப்பரில் அப்படின்னு அவங்க நல்லா பாசமாக அங்கே படுத்திருந்த அந்த விச்சுக்கிட்டக்க பேசிகிட்ருப்பாங்க. ஏக்னஸ் வந்து அந்த விச்சிருக்காங்களே, அந்த தலை ஃபுல்லாக முடியாக இருந்துச்சுல, அவங்க வந்து நல்ல ஒரு மாதிரி
சத்தமாக குலைக்கிற மாதிரி, நாய் குலைக்கும்ல அந்த மாதிரி குலைச்சி காமிச்சிட்ருப்பாங்க. அண்ட் ப்ராட்ரிக், இங்கே பார்த்தியா, உனக்கு அழகாக ஒரு பிளான்ட் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் லவ்லியாக ஒரு கேலண்டர் வேறு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக ஃபேன்சியாக இருக்கிற ஹிப்போகிராஃப் இருக்குது பாரு, ஒவ்வொரு மாதத்துக்கும். இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீலர் இப்போது அந்த இவங்க கில்டராயோட பெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவர் உட்காந்து ஏதோ அவர் வாய்க்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தார்ல, மேலே பார்த்துட்டு அவர்கிட்டக்க போய் கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை கொடுப்பாங்களா. அவரோட பெட் சைடில் இருக்கிற ஒரு டேபிளில் வந்து ஒரு பார்க்கவே அசிங்கமாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு வந்திருக்கும் போல் அவருக்கு ப்ரெசண்ட்டாக. அதை வைப்பாங்க, அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அந்த பிளான்ட் ஏன் ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும்னா, அந்த பிளான்ட்டில் ஃபுல்லாக ஒரு மாதிரி டென்டக்கிள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுக்கா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்குமா. அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்கும், அதை இவருக்கு பின்னாடி இருக்க வால் இருக்குல்ல, அந்த பெட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாலில் அட்டாச் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களோட வேண்டை வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் லாங் பாட்டம், அதுக்குள்ளே நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான். பார்த்தா இந்த வார்டோட எண்டில் 2 பெட்டை கவர் பண்ணி கர்டைன் போட்டிருப்பாங்களே, அது ஓப்பன் ஆகிருக்கும். அந்த 2 பெட்டுக்கு நடுவில் இருந்து 2 விசிட்டர்ஸ் அந்த பெட்டுக்கு நடுவிலேருந்து வெளியில் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதில் ஒரு விட்ச் பார்க்க ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. அவங்க நல்ல ஒரு பெரிய நல்ல லாங்கான க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே நரி இருக்குல்ல, ஃபாக்ஸு, அதோட தோலில் செஞ்ச ஒரு ஃபர்ரை போட்டிருப்பாங்க, மேலே போட்டிருப்பாங்க. அவங்களோட தலையில் நல்லா பாயிண்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஹேட் போட்டிருப்பாங்க. அதை ஸ்டஃப்டு வல்ச்சர் இருக்கும்ல, அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உண்மையான வல்ச்சர் இருக்கும்ல, அதை வேட்டையாடிருப்பாங்களே, அதை வேட்டையாடி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு இந்த மிருகங்களெல்லாம் வேட்டையாடி உள்ளுக்குள்ளே மித்ததை வச்சு ஸ்டஃப் பண்ணி செவத்துலலாம் அடித்து வைப்பாங்களே, அந்த மாதிரி இந்த வல்ச்சரையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே அதை ஸ்டஃப் பண்ணி தலையில் அவங்க மாட்டியிருப்பாங்க. அந்த ஹேட்டை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களா. அவங்களுக்கு பின்னாடியே ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபேஸை வச்சுட்டு நெவில் வந்துட்டுருப்பான். ஹாரிக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அந்த பெட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு, அந்த 2 பெட்டில் யார் இருக்காங்கன்ட்டு. அவன் சுற்றி பார்ப்பான். அவனுக்கு இப்போ என்ன தோணுன்னா, நெவில் இந்த வார்ட்லேருந்து இவங்க யாருமே பார்க்காம வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு தாட்டே வரும். யாரும் அவனை நோட்டீஸ் பண்ணிடக்கூடாது, அவன் பாட்டுக்கு அமைதியாக அந்த வார்டை விட்டு வெளியில் போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பானா. ஆனால் ரான் பார்த்துருவான். லாங் பாட்டம் அப்படின்னு அந்த ஹீலர் சொன்ன உடனே ரானும் திரும்பி பார்த்துருவானா. ஹாரி ரானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரான் கத்தி நெவில் அப்படின்னு கூப்பிட்ருவான். நெவில் பயங்கரமாக ஷாக் ஆகி ஒரு மாதிரி நடுங்கிடுவான். எப்படின்னா ஒரு புல்லட்டை அவன் நேரோவாக மிஸ் பண்ணியிருக்க மாதிரி, அந்த மாதிரி அவன் ஒரு மாதிரி நடுங்கி பயந்து போய் பார்ப்பானா. நாங்கள் தான் நெவில் அப்படின்னு ரான் ரொம்ப பிரைட்டாக சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுவான். இங்கே பார்த்தியா, இங்கே யார் இருக்கான்னு, லாக்கெட் இங்கே தான் இருக்காரு, நீ யாரை பார்க்க வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸா நெவில் டியர் அப்படின்னு நெவிலோட கிராண்ட் மதர் இருக்காங்களா, அவங்க ரொம்ப கிரேஷியஸாக ரான், ஹாரி, ஹெர்மாயினி அண்ட் ஜின்னி பக்கத்தில் நிற்பாங்க. நெவிலும் கூடவே நின்றுட்டுருப்பான். நெவிலுக்கு இப்போ முகம் பார்க்க எப்படி இருக்கும்னா, இந்த நேரத்தில் அவன் வேற எங்கேயாவது இருந்திருந்தா எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் அவன் வேற எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போயிருக்கிற மாதிரி இருப்பான். அவனோட கன்னத்தில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் இதெல்லாம் இருக்கும்ல, ஸ்கின்னே ஒரு மாதிரி பர்பிள் கலரில் மாறி போன மாதிரி இருக்கும். இவங்க யாரையுமே நிமிர்ந்து இவங்க முகத்தவே அவன் பார்க்கவே மாட்டான். கீழே குனிஞ்சிட்டு அந்த ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிகிட்ருப்பான். எஸ் அஃப்கோர்ஸ் உன்னை யாருன்னு எனக்கு தெரியும், நெவில் உன்னை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கான் அப்படின்னு நெவிலோட பாட்டி ஹாரியை நல்லா உத்து பார்த்துட்டு இதை சொல்லிவிட்டு அவங்களோட கையை நீட்டி ஹாரியோட ஹேண்டை ஷேக் பண்ணுவாங்களா. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரியும் அவங்களோட ஹேண்டை ஷேக் பண்ணுவான். நெவில் நிமிர்ந்து ஹாரியை பார்க்கவே மாட்டான். அவனோட காலை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பானா. அவனோட ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பர்பிள் ஆகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் கிளியர்லி நீங்கள் 2 பேரும் வீஸ்லீஸ் கரெக்டாக அப்படின்னு இப்போ மிஸ்ஸஸ் லாங் பாட்டம் நெவிலோட பாட்டி ரானையும் ஜின்னியையும் பார்த்து அவங்களுக்கு கை கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு உங்களோட பேரண்ட்ஸை தெரியும், ரொம்ப க்ளோஸாக தெரியாது அஃப்கோர்ஸ், பட் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அண்டு நீ தானே ஹெர்மாயினி கிரேஞ்சர் அப்படின்னு அவங்க ஹெர்மாயினியை பார்த்து சொல்லுவாங்களா. ஹெர்மாயினிக்கு ஷாக் ஆயிரும். எப்படி மிஸ்ஸஸ் லாங் பாட்டம்க்கு நம்மளோட பேர்லாம் தெரிஞ்சுது அப்படின்ட்டு அது ஷாக் ஆகி பார்க்குமா. அதே நேரம் அது அவங்களுக்கு ஹேண்டும் ஷேக் பண்ணிகிட்ருக்கோம். நெவில் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான், அவனுக்கு நிறையா விஷயத்தில் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க தானே,
அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவங்க இப்போ நெவிலை கீழே குனிஞ்சு பார்ப்பாங்களா. அவங்க மூக்குலாம் அவ்வளோ நல்லா போனியாக இருக்கும், நல்ல ஷார்ப்பான ஃபீச்சராக இருக்கும். ஸோ அவங்க கீழே குனிஞ்சு நெவிலை பார்த்துட்டு அவன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் என்ன அவங்க அப்பாவோட டேலண்ட் தான் அவனுக்கு இல்லவே இல்லை, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியிலேருந்து வந்தாங்களா, அந்த 2 பெட்லேருந்து வந்தாங்களா, அதை பார்த்து தலையாட்டுவாங்களா. அப்போது அவங்களோட தலையில் அந்த தொப்பி மேலே இருந்த அந்த வல்ச்சர் இருக்குல்ல, அது லைட்டாக அப்படி ஆடிட்டுருக்கும். என்னது அப்படின்னு ரான் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி அமேஸ் ஆகி திரும்பி பார்ப்பான். ஹாரிக்கு வந்து இப்போ ரானோட காலை வந்து மிதிக்கணுன்ற மாதிரி இருக்கும், வாயை மூடு அப்படின்னு சொல்கிறதுக்காக மிதிக்கணுன்ற மாதிரி இருக்குமா. ஆனால் வந்து இப்போ அவன் பேண்ட் தானே போட்டிருப்பான், மகள் க்ளோத்ஸ் தானே போட்டிருப்பான். ரோப்ஸாக இருந்திருந்தா அவன் மிதிச்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. இப்போ அவன் மிதிச்சிருந்தானா கண்டிப்பாக எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க, அதனால் விட்டுருவான். ஸோ ரான் வந்து இந்த மாதிரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமேஸ் ஆகி, நெவில் அந்த பெட்டில் இருக்கிறது உங்கள் அப்பாவா அப்படின்னு அவன் கேட்பானா. என்னது இது அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங்பாட்டம் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக கேட்பாங்க. உன்னோட பேரண்ட்ஸை பற்றி இவங்ககிட்டலாம் நீ சொன்னதே இல்லையா நெவில், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ எதுவுமே சொன்னது இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. நெவில் நல்லா பெருமூச்சை இழுத்து விட்டுட்டு மேலே இப்போ சீலிங்கை பார்த்துட்டு இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவானா. ஹாரிக்கு இப்போ ரொம்பவே நெவிலை நினச்சா கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து இது வரைக்கும் இன்னொன்று ஒரு மித்தவங்களை நினச்சி இந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானா. ஆனால் நெவிலுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவனை எப்படி வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்றதும் அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றதும் ஹாரிக்கு தெரியல. இதை பற்றி அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நெவிலோட பாட்டி இப்போ ரொம்ப கோவமாக நெவிலை பார்த்து சொல்லுவாங்க. நீ அவங்கள நினச்சி ரொம்ப பெருமைப்படணும் நெவில், ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். அவங்களோட பையனே அவங்கள நினச்சி இப்படி அசிங்கப்படுவான்றதுக்காகவா உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் அவங்களோட ஹெல்த்தையும் அவங்களோட சானிட்டியையும் இப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நெவிலோட கிராண்ட்மா கோவமாக நெவில்கிட்ட சொல்லுவாங்களா. நான் ஒன்றும் அவங்கள நினச்சி அசிங்கலாம் படலை அப்படின்னு நெவிலும் சொல்லுவானா. ஆனால் அவன் வந்து ஹாரியையோ ரானையோ ஹெர்மானியோ ஜினியோ யாரோட முகத்தையும் பார்க்க மாட்டான், வேறு பக்கம் தான் பார்த்துட்ருப்பான். ரான் வந்து இப்போது டிப்டோ பண்ணி நல்லா அந்த காலில் நல்லா, அது எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாவது தெரிலனா நம்ம காலை நல்லா உயர்த்தி நின்று பார்ப்போம்ல, பாதத்தை நல்லா உயர்த்தி நின்று பார்ப்போம்ல, அந்த மாதிரி எட்டி எட்டி அந்த அங்கே இருக்கிற 2 பெட்டையும் பார்த்துட்ருப்பான். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தெரியுறாங்களான்னு பார்த்துட்ருப்பான். அசிங்கப்படலைன்னா எதுக்காக எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்க அப்படின்னு மிஸ்ஸஸ் லாங்பாட்டம் இப்போ நெவிலை பார்த்துட்டு சொல்லி இப்போ அவங்க ஹாரி ரான் ஹெர்மாயினி அண்ட் ஜின்னியை பார்த்து என்னோட சன்னும் அவனோட ஒய்ஃபும் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட ஃபாலோவர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப மோசமாக அவங்களோட புத்தியை இழக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹெர்மாயினியும் ஜின்னியும் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி அவங்க 2 கையையும் வச்சு அவங்களோட வாயை மூடிப்பாங்க. ரான் இவ்வளோ நேரம் எட்டி எட்டி நெவிலோட பேரண்ட்ஸ் தெரியுறாங்களான்னு பார்த்துட்ருப்பான்ல, அவன் இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அவனோட முகமே இப்போ ரொம்ப அரண்டு போய் ரொம்ப பயந்து போயிருந்தா இப்படி இருக்கும். அவனால் இப்போ அவங்க சொன்னதை நம்பவே முடியல, அந்த மாதிரி அவன் முகத்தை வச்சுட்டு இருப்பான். அவங்க 2 பேருமே ஆரர்ஸ், விசார்டிங் கம்யூனிட்டியில் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தவங்க. எல்லாருமே அவங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க. ஹைலி கிஃப்டட் அவங்க 2 பேருமே. ஓ எஸ் அலைஸ்டியர், என்னது இது அப்படின்னு இப்போ மிஸ்ஸஸ் லாங்பாட்டம் கேட்பாங்களா. அதாவது நெவிலோட பாட்டி கேட்பாங்களா. என்னன்னு பார்த்தா நெவிலோட அம்மா அவங்க இருந்த பெட்லேருந்து இப்போ இறங்கி கீழே நடந்து வருவாங்க. நெவிலை பார்த்து நடந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஹாரி வந்து இதுக்கு முன்னாடி நெவிலோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துருக்கான். எப்போனா மூடி கொடுத்தார்ல ஃபஸ்ட்டு இவங்க அந்த கிரிமால்டு பிளேஸ்க்கு வந்தபோது மூடி வந்து ஒரிஜினல் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருந்தவங்களோட பழைய ஃபோட்டோகிராஃபை ஹாரிக்கு கொடுத்துருப்பார்ல. அதில் நெவிலோட அம்மாவை ஹாரி ஆல்ரெடி பார்த்துருப்பான். அதில் வந்து அவங்களோட முகமே நல்லா ரவுண்டாக இருக்கும், நெவில் மாதிரியே தான் இருப்பாங்க. நெவில் வந்து அப்படியே பார்க்க அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பான். நல்லா ரவுண்டாக கண்ணத்துலலாம் நல்லா சதை வச்சு நல்லா ப்ளம்பாக நல்லா ஹாப்பி லுக்கிங் ஃபேஸாக இருக்கும் அவங்க முகத்தை பார்க்குறதுக்கே. ஆனால் இப்போ அவங்க அம்மா பார்க்குறதுக்கு ரொம்ப அவங்க ஃபேஸ்லாம் அவ்வளோ ஒல்லியாக இருக்கும், கன்னத்தில் சதையே இருக்காது, அவ்வளோ ஒல்லியாக ரொம்ப அப்படியே சத்தே இல்லாத மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப அந்த ஆனனால ஒரு சில பேருக்குலாம் நல்லா ஒல்லியானா அவங்க கண்கள் வந்து ரொம்ப என்லார்ஜாக தெரியும், சதையே இல்லாதனால. அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க பார்க்க. அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப ஓவர் லார்ஜாக இருக்கும். அவங்களோட தலைமுடிலாம் ஃபுல்லாக நிறச்சி போயிருக்கும். அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக டெட் லுக்கிங்காக இருப்பாங்க. அதாவது உயிரே இல்லாமல் நடப்பனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கே. அவங்க வந்து எதுவுமே பேசலை, அவங்களால பேச முடியலையா என்னன்னு தெரில, அவங்களுக்கு பேசவே வரல போல். ஸோ அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நெவில் கிட்டக்க வந்து கையை நீட்டுவாங்க. கையை நீட்டி இப்படி ஏதோ கொடுக்க வருவாங்களா. அவங்க கையில் வந்து எதையோ வச்சுருப்பாங்க. அதை நெவிலை பார்த்து அவங்க கையை நீட்டுவாங்க. திரும்பவுமா அப்படின்னு
நெவிலோட பாட்டி சொல்லிவிட்டு வெரி வெல் அலைஸ்டியர் வெரி வெல் நெவில் அவள் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. பட் நெவில் அதுக்கு முன்னாடியே கையை நீட்டி அவங்க அம்மா கொடுக்க வந்தாங்களா அதை வந்து வாங்கிடுவான். என்னன்னு பார்த்தா நெவிலோட கையில் அவங்க வந்து ஒரு எம்டியாக இருக்கிற ட்ரூபிள்ஸ் பெஸ்ட் ப்ளோயிங் கம் இருக்கும்ல, அதாவது சூவிங்கம் மாதிரி அந்த ரேப்பர் இருக்கும்ல, அதை வந்து நெவிலோட கையில் கொடுப்பாங்க. வெரி நைஸ் டியர் அப்படின்னு நெவிலோட கிராண்ட்மா ஒரு மாதிரி ஃபால்ஸாக சீட் பண்ணுற மாதிரி அவங்களோட அம்மாவோட தோள்பட்டையில் தட்டி கொடுப்பாங்க. பட் நெவில் ரொம்ப குவைட்டாக தேங்க்ஸ்மா அப்படின்னு அவன் சொல்லுவான். அவங்க அம்மா திரும்பவும் அவங்களோட பெட்டுக்கு நடந்து போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே எதையோ ஹம் பண்ணிவிட்டு அவங்க படுக்க நடந்து போயிடுவாங்களா. நெவில் இப்போ நிமிர்ந்து இவங்க 3 பேரையும் பார்ப்பான், இவங்க 4 பேரையும் பார்ப்பான். ஹாரி, ரான், ஜின்னி, ஹெர்மாயினி முகத்தை பார்ப்பான். அவங்க ஏதாவது இதை பார்த்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களா, ஏதாவது ஸ்மைல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்பானா. ஆனால் ஹாரிக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஃபுல்லுமே இது ஒன்றும் சிரிக்கிற விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தோணும். நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே தோணும். அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக அவன் ஃபீல் பண்ணுவான். சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நெவிலோட பாட்டி இப்போ ரொம்ப நொந்து போய் சொல்லுவாங்க. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெவில் அந்த ரேப்பர் எடுத்து குப்பை தொட்டியில் போடு, இது வரைக்கும் உங்கள் அம்மா உன்னோட பெட்ரூம் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு பேப்பர் கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. பட் அங்கேருந்து நெவிலும் அவங்க கிராண்ட்மாவும் கிளம்பும் போது நெவில் அந்த ஸ்வீட் ரேப்பர் எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறத ஹாரி நோட் பண்ணுவான். டோர் க்ளோஸ் ஆயிரும். அவங்க கிளம்பி போயிடுவாங்களா. எனக்கு இது வரைக்கும் இது தெரியவே தெரியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அதோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும். எனக்கும் தெரியாது அப்படின்னு ராணும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்லுவான். எனக்கும் தெரியாது அப்படின்னு ஜின்னியும் ரொம்ப அமைதியாக சொல்லுவான். அவங்க 3 பேரும் இப்போ திரும்பி ஹாரியை பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ரொம்ப அமைதியாக சொல்லுவான். டம்பிள்டோர் என்கிட்ட சொன்னார், பட் நான் யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இதுக்காக தான் அந்த பெலட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்ச் அஸ்கபானுக்கு போனா. அவள் நெவிலோட பேரண்ட்ஸ் அவங்களோட புத்தியை இழக்கிற வரைக்கும் அவங்க மேலே க்ருஷேட்டியஸ் கர்ஸ் போட்டா அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. என்னது, பெலட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்ச் இப்படி ஒரு கொடுமையாவா பண்ணியிருக்கா அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஹாரிஃபைடாகி பேசும். அந்த பொம்பளையோட ஃபோட்டோவை க்ரீச்சர் அதோட டென்னில் வச்சுருக்கு அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி கேட்குமா. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குமா. தென் அந்த சைலண்ட்டை லாக்கர்ட்டோட கோவமான வாய்ஸ் வந்து பிரேக் பண்ணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் எல்லாம் சும்மா நிற்கிறதுக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் கோவமாக கத்துவார். இதோட சாப்டர் 23 கிறிஸ்மஸ் ஆன் தி க்ளோஸ்ட் வார்டு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க இந்த சாப்டரில் நம்ம எவ்வளோ பெரிய 2 முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்கோன்னு. நம்ம இந்த ப்ரொஃபஸர் லாக்கர்ட்டெல்லாம் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் பார்த்தது, அதுக்கடுத்து அவரை பற்றி வாயவே திறந்துருக்க மாட்டாங்க இந்த ஹாரி பாட்டர் மூவியில். ஆனால் புக்கில் வந்து ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் அவர் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார் அப்படின்றது நமக்கு இப்போ தான் தெரியவே வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அங்கே அப்படியே அந்த மந்திரம் வந்து பேக் ஃபயர் ஆகும், அவரோட மெமரி ஃபுல்லுமே. ஆனால் என்னென்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ப்ரொஃபஸர் லாக்கர்ட்டை பார்க்குறதுக்கு. ஆனால் என்னென்னா அவர் வந்து புக்கெல்லாம் எழுதியிருப்பார்ல, அந்த புக் எழுதும் போது அந்த நிறையா அந்த சாகசங்கள் பண்ண அந்த வீரதீர சாகசங்கள் பண்ண உண்மையான நபர்கள் மேலே அவர் வந்து இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக அவங்களோட மெமரியவே வைப் பண்ணியிருப்பார். வைப் பண்ணி தான் அவர் தான் வந்து நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு ஊரை வந்து அவர் ஏமாற்றிட்டுருப்பார். இந்த மாதிரி எத்தனையோ பர்சன்ஸோட மெமரியை வந்து அவர் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணியிருப்பார். இவர் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அங்கே இவர் வைப் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவர் ஹாரிக்கும் ரானுக்கும் பண்ண போயிருப்பார். அந்த இது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா ரானோட மந்திரக்கோள் வந்து டேமேஜாக இருந்தனால அவர் அந்த மந்திரக்கோளை யூஸ் பண்ணனால அவருக்கே அந்த மந்திரம் வந்து போய் அவருக்கு கம்ப்ளீட்டாக மெமரி வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அப்போலேருந்தே அவர் வந்து இந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், இந்த வார்டில் தான் இருக்கார். இந்த பெர்மனன்ட் ஸ்பெல் டேமேஜ் இருக்கும்ல அந்த வார்டில் தான் அவர் இருக்கார். அதே மாதிரி தான் நெவிலோட பேரண்ட்ஸும் அவங்களாம் உண்மையாகவே ரொம்ப பாவம். அந்த பெலட்ரிக் லெஸ்ட்ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த பொம்பளை வந்து இந்த மன்னிக்கவே முடியாத சாபங்கள் இருக்குல்ல, அதில் இந்த க்ரூஷேட்டியஸ் கர்ஸும் 3 சாபங்கள் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த போன காப்லெட் ஆஃப் ஃபயர்லேயே பார்த்துருக்கோம். அதில் இந்த க்ரூஷேட்டியஸ் கர்ஸ் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிற கர்ஸை வந்து நெவிலோட அம்மா அப்பா அவங்களோட புத்தியை இழக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க மெமரியே ஃபுல்லாக லாஸ் ஆகிற அளவுக்கு அவங்க மேலே அந்த இதை போட்டு அவங்கள பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக அவங்க இந்த சென்ட் மங்கோஸில் தான் இருக்காங்க.
இதனால தான் இந்த மால்ஃபாய் எருமை இருக்கான்ல, அவன் வந்து இந்த போஷன்ஸ் கிளாஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்கும் போது ஹாரியை பார்த்து இந்த மந்திரனால புத்தி வந்து கம்ப்ளீட்டாக போனவங்க, புத்தியே இல்லாமல் போனவங்களுக்கு வந்து சென்ட் மங்கோஸில் தனியாக ஒரு வார்டே இருக்குது அப்படின்னு அதை சொல்லி அவன் கிண்டல் அடித்தனால தான் நெவில் பயங்கரமாக கோவப்பட்டு மால்ஃபாயை அட்டாக் பண்ண போவான். ஸோ எஸ், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து புதுசாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா சாப்டர் 24 அக்ளூமென்சி. அது வந்து ரொம்ப பெரிய சாப்டருங்க. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமும் கூட. அந்த அக்ளூமென்சி அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அண்ட் பெரிய சாப்டர். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் அந்த சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.